இதை வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவை. இப்போ இந்த பன்னீர் எண்ணெயில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பன்னீர், ஊற வச்ச முந்திரி சேர்த்து கொஞ்சம் தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் தயிர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். தயிர் இதில் சேர்த்துக்கிட்டேன். இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டைமில் ஆல்ரெடி கேப்சிகம், ஆனியன் எல்லாம் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து தனியாக பிளேட்டில் மாற்றிடலாம். இது போல் வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஆனியனும் கேப்சிகம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஆயிலில் ஆனியனும் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் எடுத்துட்டு இது போல் வதக்கி எடுத்துடலாம். லைட்டாக வதங்கி வந்தால் போதும். வெங்காயம் கேப்சிகம் ஓரளவு வதங்கிடுச்சு. இதை எடுத்து வேறு தட்டுக்கு மாற்றிடலாம். பன்னீர் யாக்னிக்கு இந்த க்ரீம் தான் மெயின் இன்க்ரீடியண்ட். அப்புறம் இந்த பன்னீர் எல்லாமே மெயின் இன்க்ரீடியண்ட் தான். நைட் டின்னருக்கு இது போல் சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்தாச்சு. சீரகம் சேர்த்துட்டு இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த க்ரீம் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கிறேன். க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்க தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மசாலா பவுடர், காரத்துக்கு இந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கிரேவி ஓரளவு கொதிச்சு வருது. இப்போ இதில் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த ஐட்டம்ஸ்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுக்கணும்.
இது போல் நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் வரும். இப்போ நல்லா டெக்ஸ்சர் வந்துடுச்சு. இப்போ கஸ்தூரி மேத்தி இருந்தால் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம்.